அவன் மனைவிக்கு வந்துட்டு ஒரு நல்ல அன்பான கணவரா இருந்தாரு. அவன் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல அன்பான ஒரு நண்பனா இருந்த அந்த பிள்ளைங்களை வளர்த்தாரு. அது யார் தெரியுமா? யாரு? எங்க அப்பா. மாஸ்டர். அவரை போல நாம ஒவ்வொரு ரோல்ல இருக்கும் போது அவருக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம இருக்கணும். ஆனா இவரா இருக்கிறாரு பாருங்க, எப்போ பாரு போன இந்தாம எப்போ பாரு மேக்கப் பண்ணினே இருக்குது. ஆனா வந்து ஒருத்தரும் ஒரு வேலை செய்யல. ஆனா எனக்கு ஒரு பிள்ளை இருக்கா, அவர் வந்து பாவம் துபாயில போயிட்டு வேலை பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அவரோட அந்த பிள்ளைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் மேல நிறைய நான் பாசமா இருக்கிறேன். எப்படிக்குதோ எதாக்குதோ தெரியலையே. ஹலோ ஹலோ டேடி. மைசான் எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கிறேன் டேடி. எப்போ வாங்க? நாளைக்கு நாளைக்கா? சீக்கிரம் டாடி போன் கேளுப்பா. ஓகே. நம்ம டாடிக்கு ஒரு ஐபோன் வாங்கினேன்ப்பா. நான் வெளியில இருக்கறேன். எனக்கு பொச்சி வந்து பாத்து டாடி. கண்டிஷன் போடுங்க. குடு டாடி. ஹலோ. சொல்லுமா. ஹலோ அண்ணா, எப்படி இருக்கீங்க அண்ணா? எப்ப நான் வரீங்க? வந்துருவாமா. நான் சொன்னேன் துபாயில இருந்து நல்ல ஒரு மேக்கப் கிட் வாங்கினாங்கன்னு வரீங்களா அண்ணா? துபாய் ஃபுல்லா மண்ணுதான் மாதிரி. அங்கே வந்து குடுறமா. அவ்வளவு பாருமா. அம்மா கொடுமா. அம்மா. சின்சியர் மம்மி. ஹலோ மகே, எப்படி இருக்கிற மகே? உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு மகே. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜானி. எப்போ வருவ நீ? சரி பார்த்து பத்திரமா அந்த 2 ஸ்டெப்பு கூட உஷாரா இருக்கு ஜானி. அம்மாக்கு ஊர்ல இருந்து வர என்ன திரும்ப வாங்கிட்டு வர இந்த ஏதோ ஒரு மெட்டல்னு சொல்றாங்கப்பா, அது ஒன்று வாங்கிட்டு வந்து தரியாப்பா? மெட்டலா? உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு எதுவும் மெட்டல் விற்கல. தெரியாதாப்பா? அதுனா சுவிட்ச் பட்டா தண்ணி சூடாயிடுமாப்பா. இந்த குளிர் காலத்துல அம்மா அந்த தண்ணி சூடு பண்ணி பண்ணி குடிச்சிடுவேன்ப்பா. இந்த மெர்லின் அதை வச்சுக்கிட்டேன்னா ஆட்ட ஆட்டுப்பா. அதனால அம்மாக்கு ஒரு மெட்டில் வந்துருக்கியா? கெட்டில பேரு மேட்டலோப்பா. அதோட வாங்கினது தெரியும். அப்புறம் ஜானி இன்னொன்னு வாங்கினது தெரியும் அம்மாக்கு. இன்னொன்னு அம்மாக்கு ஒரே கால் வலி ஜானி, நிக்க முடியல, உட்கார முடியல. அதனால ஏதோ ஒரு ஐஸ் குக்கர் ஆகும் வாங்கினது குத்துட்டியா? நான் அது சுவிட்ச் போட்டால அதே சாப்பாடெல்லாம் வெந்ததா ஜானி. அதோட வாங்கி குத்தினா அம்மா சாப்பாடு போட்டு ஜாலியா இருக்கும், சுத்தணி போட்டு ஜாலியா இருக்கு. இது ரெண்டும் ஒரு மேல கூட பண்ண மாட்டேங்குது ஜானி. அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடு ஜானி. சரி பார்த்து பத்திரமா வா. எங்க நம்ம பிள்ளை வராது அவங்க ஊர்ல இருந்து. அவங்க போயிட்டு நல்ல கறி மீன் முட்டை எல்லாம் வாங்கிட்டு சீக்கிரம் போயிட்டு வாங்க. அண்ணாக்காக நான் கையிலேயே மசாலா அரைக்கிறேம்மா. இது மேக்கப் எல்லாம் கழிச்சுட்டாங்கம்மா, நெயில் பாலிஷ் எல்லாம் போயிடாதம்மா. அண்ணாக்காகம்மா. சரிம்மா, சீக்கிரம் பண்ணுங்கம்மா. அண்ணா எப்படி இருக்கிறீங்கண்ணா? நான் சொன்னேன் மேக்கப் கிட் வாங்கிட்டு வந்தீங்களாண்ணா? கையிலே மசாலா அரைச்சிருக்கிறேண்ணா.
மீன் முட்டை எல்லாம் வாங்கிட்டு வந்தாருப்பா. அவ்வளவு பாசப்பா உன் மேல. டாடி நடந்து போயிட்டா கிரெடிட் கார்டு ஐயோ வா வைங்க டாடி. உனக்காக தங்கச்சி மசாலா எல்லாம் கையிலே அரைச்சிப்பா. நான் தான் வெளில விட்டேன், நெயில் பாலிஷ் போயிட்டு மேக்கப் போயிட்டு இருந்து உனக்காக மசாலா எல்லாம் அரைச்சி அவ்வளோ ஒரு பாசம். சொல்லிட்டா மம்மி இன்னொரு வாட்டி சொன்னா நான் டைலாக் மறந்துட்டேன். ஆமா எனக்கு கால் வலிச்சானே கேட்டேன். மெட்டில ஐஸ் குக்கர்ல வெயிட் பண்ணிட்டியா? அதே லாரியில தான் வந்து சமையல் பண்ணி வைக்கிறேன். நீ சீக்கிரம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம். எங்க ஃப்ரெண்ட் ஒரு ரூபா போட்டு டாக்டர் அந்த ரூம் நம்பர் 101 பேஷண்ட் போட்டுருக்காங்க, அது பார்த்துடுங்க. ஓகேங்களா? அவங்க ஐடி கொடுத்து இன்ஜெக்ஷன் போடுங்க. ஓகேங்களா? ஓகே. டாக்டர் இசைக்கல் முக்கிய குறிப்பு, இந்த டாக்டர்கிட்ட வந்தீங்கன்னா தெளிவான ஜனகதாயத்தையே சொல்லுவாங்க. அப்ப சர்ச்சு ஜனகதாய டாக்டர் ஹாய் ஜான். கேட்டீங்க நீங்க நிச்சயமா காலி கேட்டுச்சு. ஊருக்கே கேட்டுச்சு, கேட்கல பர்ஃபார்மன்ஸ் பண்றேன். காஃபி டீ ஜூஸ் மாத்திரை கூட ஜூஸ் கிடைக்குமா? கிடைக்க ஜூஸ் கடை வச்சுக்கிறீங்களா? ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிறீங்களா? ஹாஸ்பிட்டல் ஜூஸ் வரது. ஓ டாக்டர் பொருளுக்கு ஜூஸ் ஊற்றி ஜூஸ் தப்பா வச்சுக்கிறீங்க. இப்பதான் வந்தேன். ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. என் மேல ரொம்ப பாஸ் ஆயிடும். அவன் டேடி வந்து நிறைய போயிட்டு நாங்க வரைக்கும் அவர் போய் காய்கறி எல்லாம் வாங்கினாரு. எங்க அக்கா எங்க அம்மாவுக்கு ஃபுல் பாசம் காலம் எனக்காக சமைச்சு எங்க தங்கச்சி சும்மா மசாலா கையிலே அரைச்சி எனக்காக பாசத்தை சொல்லிடுறாங்க. தெரியுமா டாக்டர்? எவ்வளோ அனுபவிச்சுக்கிறாங்க மேலே. இப்போ அப்படியே எப்போ நீ திருப்பி துபாய் போக? 1000 ரூபாய் போட இவ்வளோ பாசம் எனக்கு வீட்டிலே இருக்கும். 1 ரூபாய் என்ன இருக்குது? பரவாயில்ல போப்பா, அவன் எதிர்காலம் தங்கச்சியோ அந்த பட்டியோ அந்த பெங்கிலே எனக்கு வாடா டாக்டர் இந்த பாசம் போதும். ஏன்பா நான் காட்டுகிற அன்பு உண்மையான அன்பு இல்லைப்பா. ஆண்டராக அன்பு தான் உண்மையான. நான் இப்போ இந்த வயதில் யாரும் இல்லை, ரூமில் வயசு சரி யாரும் இல்லை. ஒரு சீக்ரெட் சொல்கிறவங்களுக்கு உண்மையான அன்பு எதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தெரியும். எங்கள் அப்பா அம்மா அன்பு தான் உண்மை. எந்த கடவுளுமே நம்புறதுல எனக்கு தெரியாது. சொல்றீங்களேன்னு கேட்குறேன். உண்மையான அன்பு எது நான் காட்டுறேன். யாருமே இல்லை. அது இவ்வளோ இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு ஏன் தெரியுமா விஜயங்கள் டாக்டர் பேர் வச்சாங்க? டாக்டர் பேச எச்சத்து பேர் அதுதான் கேட்குறேன். சரி நம்ம எல்லாம் சாப்பிடலாமா? எங்க இந்த ஜானு போன் இன்னும் வரவே இல்லை. ஓ அண்டனே சரி நம்ம சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. ஜான் உனக்காக இந்த மீன் ஃபிஷ் கறி எல்லாம் இருக்குது. நல்லா திருப்தியா சாப்பிட்டு ஜான். சாப்பாடெல்லாம் கொஞ்சம் நல்லா மிச்சம் வைக்காத சாப்பிட்டு ஜான். இல்லையா? ஆமா கண்டிப்பா மம்மி. ஹலோ டாக்டர், கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. அண்ணா மயக்க போட்டு கீழே விழுந்துட்டாரு. எங்க அண்ணாமா? ஜான் இப்பதான் நம்ம நல்லா பேசி போனது. தெரியல சரி, வர டாக்டர். வர வர சீக்கிரம் ஏஞ்சுக்கோ ஜானு. ஏன் மயக்கி விட்டுட்டேன்? தங்கச்சி மேக்கப்ல மயக்கி கீழே விழுந்துட்டா. சாப்பிட
பல்ஸ் ரொம்ப லோவாக இருக்குதுமா. சரி என்ன பண்ண நெக்ஸ்ட் பண்ணுங்க டாக்டர். ரொம்ப நேரமா ஆயிடுச்சு புள்ள கீழே விழுந்து. ஜானி மனசை தைரியப்படுத்திக்கணும். இவரை காப்பாற்றுறதுக்கு ஒரு சின்ன காரியத்தை அவருக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும். அவருக்கு கொடுக்கக்கூடாது, உங்களுக்கு கொடுக்கணும். உங்களுக்கு கொடுத்தா தான் கூட இருக்கிற அந்த ரத்தத்தை அவர் நீங்கள் மரண மாட்டீங்க. நாளை மறுநாள் மட்டும் நாளை இவருக்காக இன்ஜெக்ஷன் போட்டுக்க மாட்டேன். ஒரு கெட்டிலோ வேணால ஒரு ஐஸ்கரா வேணால எதுவுமே வேணால. ஆல்ரெடி என் பாடியில ஒரு அப்பா என் பார்ட்ஸ் 1 வீக் ஆயிடுக்குதுப்பா. இந்த இன்ஜெக்ஷன் போட்டு வீக் ஆயிட்டேன். என்னால நடக்கவே முடியல. அது எப்படி போனாலும் அப்பா இல்லை டாக்டர், மொபைல் வேணும் தரல, கொடுத்த கிரெடிட் கார்டை வாங்க இல்லை, என்னால் முடியாது. இல்லைம்மா டாக்டர், நான் நெக்ஸ்ட் வீக் மிஸ்ஸால் காம்படிஷன் போகலான்னு இருக்கிறேன். ஆனால் என் அழகெல்லாம் போயிடுவேன். டாடி வாங்க ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணி ஆப்பிள் வாங்கி வா, சாத்துக்குடி வாங்கி வா, தூத்துக்குடி வாங்கி வா சொல்லிட்டு நான் போற நிலைமையில இருக்கேன். எனக்கு ஐபோன் கேட்டியா? அந்த லாக்ல எல்லாம் சீக்கிரட்டா வச்சிருந்தேன். இன்னைக்கு பண்ண வேலை எனக்கு தெரிஞ்சிச்சு. நீ டாடி இல்ல கேடி வைத்தனா வைத்தனா உன் வெக்கிறாரு டாடி பாய்சன் வாங்கி கேட்டா காலில் வந்து கட்டில் வாங்குவா, பீரோ வாங்குவான்னு சொன்னேன். உனக்காவது சீக்கிரட்டா வந்து அதே இதுல தான் வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு நீ என்ன பாசம் காட்டாம இங்க பார்த்தா கெட்டில் வேணும், அது வேணும், ஐஸ் குக்கர் வேணும், என் தலையில ஐஸ் வச்சிட்டியா மம்மி? நீ காட்டுல பாசம் பாசம் இல்லை வேசம் கிட்ட அந்த தங்கச்சி வாங்கி நான் கீழே வந்துருக்கிறேன். 2 கோட் பெயிண்ட் எக்ஸ்ட்ரா அடிச்சு வச்சுக்கிறேன். கண்ணை பார்த்தா கண்ணை ஒரு தண்ணி கூட வரல. ஏன்னா கண்மை அடிச்சிடுவோன்னு தலை அடிச்சா நான் நம்புறேன். நீ மசாலா அடிக்கல, என் தலையில முருகாத்தான் அடிச்சுக்கிறேன். நீயா நீ என் மேல காட்டின பாசம் எல்லாம் பொய்யா? மனிதனுடைய அன்பு காட்டிலும் தேவனுடைய அன்பு தான் மேலானது. பாவிகளை இருக்கிற மதியில் நம்மளுக்காக இயேசு ஜீவனை கொடுத்தார். பெற்ற தாய் தகப்பன் யாரும் ஒருவரும் மகனுக்காக ஜீவனை கொடுக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னதாக வந்து நம்முடைய ஜீவனை கொடுத்து நம்முடைய அதிகமான நேசத்தை நிமித்தமாக நம்முடைய அன்பை அவர் மேலே மாற்றுகிறார்.